புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும் நல்ல கனவா கண்டன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல தமிழ் ஜட்ஜ் இருப்பாரு. நான் கனவு அது பரவாயில்லைங்க, தமிழ் ஜட்ஜ் எந்த ஜட்ஜா இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இருந்து போனாங்கல்ல கணம் கோர்ட்டார் அவர்களே எந்திரிச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் பிரச்சனை. அதாவது இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டாங்களா கேட்கலையா, என்ன நடந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த ரஜினி முருகன் படம் பார்த்திருக்கீங்களா? ரஜினி முருகன் படத்துல அந்த டீ குடிக்க ஒரு ஆள் வருவார்ல, வாழைப்பழம் மதுரைக்காரனுக்கு. இந்த சிவகார்த்திகேயன் சூரியன் தான் சீனியர் அட்வொகேட்ஸ். நான் வேணா பிச்சுது இந்த கத்தி எது கத்தியோ கையே கத்தி இதுவே இது அப்படி இழுத்துருவாங்கல்ல, அந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க. அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன்னு இழுத்து சுப்ரீம் கோர்ட்லயே மானத்தை வாங்கி பெரிய கேஷ் அடிக்காத குறை சி அப்படின்னு சொல்லாத குறை தான். எடுத்துட்டு போயிடுங்க சீ சொல்லிட்டாங்க, எடுத்துட்டு போயிடு. இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற வேலை, இதெல்லாம் எரிச்சலை கிளப்பிட்டு இருக்க கூடாது. ஒரு முதலமைச்சரை போய் நான் வந்து சொல்லுவேனா, அங்க போகாத இங்க போகாத நான் போய் சொல்லுவேனா? இல்ல கொஞ்சம் கூட இல்ல இல்ல. அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து திருப்பி பார்த்தா இதுல என்ன இவரு பேர் இருக்கு, அவர் அங்க போக கூடாதுன்னு என்கிட்ட வந்து சொல்ற. அதான் என் வேலையா? முதலமைச்சருக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இங்க போகாதீங்க அங்க போகாதுன்னு சொல்றதா என் வேலையா? ஆமா. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது தம்பி, படிச்சுட்டு வா. எங்க படிச்ச நீ?